இந்த துருவ நட்சத்திரம் இப்பேற்பட்டதா, இது தெரியாது. இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய வரலாறு நிறைய பேத்துக்கு. குழந்தைகளுக்கு நம்ம இந்த கதையை சொல்லி தரணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, விநாயகர் வந்து பாலகணேஷ் ஆகிட்டார், லிட்டில் கிருஷ்ணா ஆகிட்டார், கிருஷ்ண பரமாத்மா. ஹனுமான் வந்து ஜெய் ஹனுமான் ஆகிட்டார். எல்லாம் கார்ட்டூனில் போயிடுச்சு. அப்படி இல்லை, இந்த கதைகளை வந்து நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரணும். சொத்து பிரச்சனை, துருவனுடைய அந்த ராஜாவுக்கு 2 மனைவி, சொத்து பிரச்சனை, இவங்களை ஒதுக்கிடுறாங்க, வனவாசம் போய்ட்றா. அங்கே போய் அவர் தன் கணவனை திட்டலை. அந்த குழந்தைக்கு தெய்வத்தோட பெருமையும் புகழையும் எடுத்து சொல்கிறா. உன் பிறவி என்னன்னு நீ உணர்ந்துக்கோ, எதுக்கு நீ இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கேங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ, என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் பார் உன்னை சுற்றி அப்படின்னு நாரதர் உபாயம் சொல்கிறார். போய் தவம் இரு, அந்த காட்டில் தவம் இரு. காட்டில் தவம் இருக்கிறப்ப சாப்பாடு கிடைக்குமா? கிடைக்காது. தண்ணி கிடச்சிது, கொஞ்ச நாளில் தண்ணி வற்றி போயிடுச்சு. அப்புறம் காற்று, அப்புறம் இலை சருகு, அதுக்கப்புறம் சுவாசம் பண்ணி மகாவிஷ்ணுவை தரிசனம் பண்ணோன்னே எல்லாம் தெய்வத்தை பார்த்தா என்ன கேட்பான்? ஐயோ வீடு கொடு, நான் முகேஷ் அம்பானியை மூக்கில் குத்தணும், சச்சின் டெண்டுல்கருக்கு ஈக்குவலாக போய் உட்காரணும், ஐபிஎல்ல எனக்கு இவ்வளோ அளவு இதுதான் கேட்பாங்க. ஆனால் துருவன் என்ன கேட்குறான்? உன்னை பார்த்த பாக்கியம் எனக்கு கொடுத்தியே, சந்தோஷம் அப்படிங்க. கேட்க தெரியல, சின்ன குழந்தை கேட்க தெரியல. அந்த நட்சத்திர பதவி கொடுத்தப்ப அம்மா வரணும், எவ்வளோ ஒரு பாசம் இருக்கணும் அம்மா மேலே. அப்போது அந்த மாதிரி தான் இப்படி நம்ம பந்த பாசங்களோடு நம்ம இருக்கணும்.